இன்றைக்கி நான் நட்ஸை வச்சு பர்ஃபி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் முந்திரி ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 4, எனக்கு லூஸில் கிடைக்கல, அதனால் வந்து ஒரு 4 பேக்கெட் வாங்கி அதை போட்டிருக்கேன் நான். அப்புறம் நிலக்கடலை வந்து இப்போ ஃப்ரைட் கிரவுண்ட் நட்ஸ் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அது ஓவராலாக எல்லாமே சேர்த்து ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். ஈக்குவலாக வெல்லமும் எடுத்துருக்கேங்க நான். அவ்வளோதான். இப்போ தண்ணி தேவையான அளவு. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த முந்திரியும் பாதாமையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேங்க நான். முந்திரி பாதாமல் பிஸ்தா அப்புறம் இந்த வால்நட்ஸ்லாம் போட்டால் கூட இனி டேஸ்டியாக இருக்கும். எனக்கு கிடைக்கல எங்கள் பக்கத்தில், அதனால் நான் வாங்கலை. இப்போ வந்து அதை எடுத்து ஆற வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துடலாங்க. கடாயில் போட்டு இப்போ வெல்லத்தை தண்ணியில் போட்டாச்சுங்க. நல்லா கரைஞ்சி வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கரைஞ்சி வருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம மண்ணெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு சில கடைகள்லாம் வாங்குற வெல்லம், அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கெட்டி பாகு வரணுங்க. கம்பி பாகு வர வரைக்கும் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு அது வந்து ஸ்லைஸ் மாதிரி போட வரும். இது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து வெல்லம் போட்டு அதை முங்குற அளவுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பாகு சீக்கிரம் வரும். இல்லைனா ரொம்ப லேட் ஆகும் பாகு வரத்துக்கு. நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா அது கரைஞ்சி அதுக்கப்புறம் வந்து அது கெட்டியாகி வரத்துக்கு லேட் ஆகும். வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு பாகு வைக்கிறது நல்லது. ஸோ டைம் சேவ் ஆகும். இப்போ நல்லா முத்தின பாகு வந்துருச்சுன்னா அதாவது கையில் வேலை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கெட்டியான பாகு அந்த கம்பி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜை வந்து இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்டி கொண்டுடலாம். சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. வேணும்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஏலக்காயும் போட்டுக்கலாம். நான் ஏலக்காயெல்லாம் போடலாங்க. 2 மினிட்ஸ் இதை அப்படி கிண்டிட்டு ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு கீத்து போட்டுடலாங்க. ஊற்றி வச்சுருக்கேங்க. நெய்யை கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்லா ஆறின உடனே தான் அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயரோ என்ன ஷேப்பில் வேணுமோ எடுத்துக்கலாம். நம்ம அதை இது கொஞ்சம் நல்லா ஆறின உடனே கட் பண்ணி எடுத்துடலாங்க. பர்ஃபி ரெடி ஆகிடும். இது ஹெல்த்தி டிஷ்ஷு தான். இது தோலை மட்டும் எடுத்துகிட்டு நான் வேர்க்கடலையில் பாதாம்லேயும் தோலை வந்து வெந்நீரில் ஊற வச்சு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் அதை வந்து தோல்லாம் எடுத்துட்டேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.